குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருடைய வாழ்வையிலும் ஒளி பெருகட்டும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறட்டும். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு உங்களுடைய எல்லா செயல்களும் சித்திக்கட்டும். தெய்வ அனுகிரகத்தை எல்லோரும் பெறட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/1/2026 வியாழக்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:30க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 8:57 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:48 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று மாலை 4:18 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 9:35 வரை கௌலவம், பின்பு இரவு 8:57 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:29 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:48 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். பிரதோஷ தினம், இந்த ஆண்டினுடைய முதல் பிரதோஷம் குரு பிரதோஷம் வியாழக்கிழமை தினத்தில் வருவது மிக மிக விசேஷமானது. உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். குரு கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். விரதாதி விசேஷங்கள். பிரதோஷ தினம், பிரதோஷ நாள் மிக முக்கியமானது. இந்த நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கும் வழிபாடு செய்வது, பானகம் வைத்து வழிபாடு செய்வது நல்ல அனுகூலத்தை தரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். சகல நோய் நிவாரணங்கள் உண்டாகலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். கண்கள் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்வதற்கு உகந்த நாள்.
நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:01 முதல் 2:45 வரை மேஷ லக்னம், 2:46 முதல் மாலை 4:48 வரை ரிஷப லக்னம், 4:49 முதல் 6:59 வரை மிதுன லக்னம், இரவு 7 மணி முதல் 9:07 வரை கடக லக்னம், 9:08 முதல் 11:09 வரை சிம்ம லக்னம், 11:10 முதல் 1:09 வரை காலை கன்னி லக்னம், 1:10 முதல் 3:15 வரை துலாம் லக்னம், 3:16 முதல் காலை 5:26 வரை விருச்சக லக்னம், 5:27 முதல் காலை 7:38 வரை தனுசு லக்னம், 7:39 முதல் 9:32 வரை மகர லக்னம், 9:33 முதல் 11:15 வரை கும்ப லக்னம், 11:16 முதல் 12:56 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. குரு கடாட்சம் பெறுவதற்கு ஸ்ரீ குரு பகவான் கோவிலுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபடலாம். கொண்டை கடலை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக்க கொடுக்கலாம். ஸ்ரீ குரு பகவானுடைய தானியம் கொண்டை கடலை. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. குரு பகவானுக்கான தமிழ் மந்திரம் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதுமையையும் வாழ்வில் புத்தொழியையும் புத்துயிரையும் கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் இந்த நாள் கூடுதலாக இருக்குங்க. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான முயற்சிகள்லாம் நடக்கும். உங்களுக்கு கூட பிறந்த உடன்பிறப்புகள் இடத்துல உங்களை பற்றிய எண்ணங்களை வெளிப்படுத்துவீங்க. அவங்களோட உட்காந்து மனசார பேசணும்னு நினைப்பீங்க. குடும்ப நபர்களோடு சேர்ந்து சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்களுடைய மனசில் இருக்க விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த நாள் உங்களுடைய இந்த புத்தாண்டு தொடக்கம் உங்களுக்கு நல்ல பிள்ளையார் சுழி போல இருக்குங்க. எதை செய்தாலும் நாம் விநாயகருடைய பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்குவோம். ஆக இந்த 1/1/2026 உங்களுக்கு நல்ல சாந்தமான சாதகமான அமைப்போடு இருக்க போகுது. அதற்குண்டான அஸ்திவாரம் தான் இந்த நாள். நல்ல விஷயங்களை பேசும்பொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் பூரிப்பு அதிகரிக்குங்க. நம்மளாலையும் செய்ய முடியும், சாதிக்க முடியுன்ற எண்ணங்கள் இருக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்குங்க. புத்தாண்டுன்னு வெளியே ஹோட்டலுக்கு போவீங்க. நிறைய இடங்கள்ல உணவு திருவிழா நடக்குது. அந்த உணவு திருவிழாக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும்.
இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டிலே நல்ல உணவு ருசியாக புதுவிதமான உணவுகளை முயற்சி செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குங்க. பழக்க வழக்கங்களில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் மேஷராசிக்காரங்களுக்கு. குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக சில பொருட்களை வாங்க நினைப்பீங்க. வருஷத்தும் பிறந்திருக்கு, இந்த ஆண்டில் தொடக்கத்தில் நம்ம ஒரு கோல்டு வாங்கலாம், இல்லை சில்வர் வாங்கலாம். உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது கம்மலோ அல்லது கொலுசு, இல்லை குழந்தைக்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. அது அவர்களுடைய சுய சௌகரியத்தை பொறுத்ததாக கூட அமையலாங்க. ஆனால் உங்களுடைய துணைவரை நல்ல வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அவருடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவரை நல்ல விதமாக கவனிப்பீங்க. உங்களுடைய முழு அன்பும் அவருக்கு மட்டுமே என்று தான் இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. சூரிய பகவான் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தை வழியிலும் ஆதாயம் கிடைக்கும். கண் தொடர்பான இன்னல்கள் தீருங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். மாணவர்கள் இந்த வருடம் என்னெல்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவீங்க. அதாவது இந்த ஆண்டு பிறக்க போகுது, ஒரு சில விஷயங்கள் நீங்களே தீர்மானித்து வச்சுருப்பீங்க. ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு நாமே போட்டுக்கக்கூடிய ஒரு கோடு. இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம், தீர்மானமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த நாள் உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். வியாபாரத்தை நல்ல வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு உண்டான சில யோசனைகள் கிடைக்கும். நண்பர்களோட குடும்ப நபர்களோட வெளி இடங்களுக்கு போவீங்க. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உண்மையிலேயே நல்ல நாள். மேஷராசிக்காரர்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். வெல்த் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்குங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். இந்த நியூ இயர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகுது. எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள், சுப காரிய வைபவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சில முதலீடுகளை செய்வீங்க. வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கி விவசாயம் பார்க்கணும், இல்லை சொந்த தொழில் தொடங்கணும், வியாபாரத்தை வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். இப்படி பல எண்ணங்கள் உங்கள் மனசில் நிறைய கனவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவுகளை நிஜமாக போக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. பணம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புழக்கத்தோடவே இருக்குங்க. யாரிடத்திலும் கையேந்த மாட்டீங்க, யாரிடத்திலும் கடன்னு நிற்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் பகவான் உங்களை வச்சிருப்பார். எல்லா இடத்திலும் ஃபஸ்ட்டாக வரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. யாருக்கிட்டேயுமே தலை வணங்கி சலாம் போட்ட நபர் நீங்கள் இல்லை. ஆக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டீங்க. அது மாதிரி எவ்வளவோ சில விஷயங்களை இழந்திருப்பீங்க. நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல சரிவர ரெஸ்பெக்ட் இல்லைன்னு உடனே அங்கேருந்து விலகி வந்துடுவீங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதை பொருட்படுத்தவே மாட்டீங்க. முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறங்க. நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது அஸ்வினியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. மாணவர்களுக்கு புத்துயிர் கிடைக்கும். படிப்பில் நல்ல வளர்ச்சி பார்ப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். நல்ல புதுமையாக சிந்திச்சு ஒரு நிலைக்கு வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமைய போகுது. இந்த நாள் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற போறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின் படி உச்சம் பெற்று இருக்கிறாருங்க சந்திர பகவான் உங்களுடைய ராசியில. எதற்குமே குறைவு இருக்காதுங்க. பேச்சும் பெரிய அளவில் இருக்கும். எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வெளிப்படுத்துவீங்க ரிஷபராசி அன்பர்கள். சந்திர பகவான் உச்சம் பெற்ற ஸ்தானத்தில் தான் இந்த வருடமே பிறக்குதுங்க. உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. உங்களுடைய சொத்துக்களை அதிகப்படுத்துவீங்க. குடும்ப சூழ்நிலையை வளப்படுத்துவீங்க, பலமாக்குவீங்க. யாருமே உங்களை பற்றி குறை கூறாதபடி உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுதுங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு உண்மையிலேயே வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தில் திளைக்க போறீங்க. சுப காரியங்கள் நடக்கும். சொந்த வீடு வாங்குவீங்க. இடம் இருக்கிறவங்க வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. அதற்கான லோன் சாங்ஷன் ஆகலாம். ஒரு சிலர் கடன் வாங்காமலேயே வரக்கூடிய சொத்துக்களை வச்சு வீடு கட்டுவீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால
கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. யாரிடத்துல என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது. இல்லைனா உங்களுடைய பேச்சு ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் யார்கிட்டையாவது பேசுவீங்க, அவங்களே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் பேசின விஷயம்னு. ஆக யாராவது மூன்றாவது நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப பக்குவமாக மற்றவங்களுடைய மனசை புண்படாதபடி வார்த்தைகளில் விளையாட்டு வைக்காதீங்க. அவசரமாக எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. இந்த நாள் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். குடும்ப நபர்களோட உட்காந்து பேசுங்க. மனம் விட்டு சில விஷயங்களை பேசினாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க. ரிஷபராசி அன்பர்கள், யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன என்பதில் மட்டும் தீர்மானமாக இருங்க. சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கே நல்லது. உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகலாங்க. ஆரம்பம் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் முடிவும் இருக்கும். ஆக இந்த ஆரம்ப நாளான இந்த 2026ஆம் ஆண்டை ரொம்ப சிறப்பாக திருப்திகரமாக கொண்டு போங்க. இறை வழிபாடு செய்யுங்க. எல்லா விஷயத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். அதே மாதிரி எல்லா மக்களும் நலமா வாழணும், இந்த ஊர் உலகம் நல்ல விதமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த 2 வார்த்தையை நீங்கள் காலை நேரத்தில் உச்சரிங்க. உலக மக்கள், ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எது பிரபஞ்சத்திற்கு கொடுக்குறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது பிறரை நீங்கள் நல்ல விதமாக வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வாழறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாலோ அல்லது மற்றவங்களை பற்றி நீங்கள் கமெண்ட் பேசுறதுன்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் குறைகளாக எடுத்துக்காதீங்க. திடீர் செலவுகள் ஏற்படலாங்க. கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய பணம் குறைய வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு பண்ணியிருப்பீங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, சேவிங்லேருந்து எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் கூட வந்துடும். ஆனால் பயப்பட வேண்டாங்க. பெரிய அளவில் லாஸோ இல்லை வீண் விரயங்களோ இருக்காது. லாபமும் உங்களுக்கு கிடைக்கும், கைக்கு பணமும் வரும். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சில்லறை செலவு மாதிரி செய்யறதுக்கான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். இயலாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க. தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. பசுக்களுக்கு இந்த நாள் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால காளைகளுக்கு, ஏன்னா சிவபெருமான் பார்வதி தேவி ரிஷப வாகனத்தில் தான் இந்த நாள் கோவில்களில் பிரதட்சணம், அதாவது சுவாமியை உட்புறப்பாடு கொண்டு வருவாங்க ரிஷப வாகனத்தில் வச்சு. ஆக அந்த புறப்பாடு நடக்கும் பொழுது நீங்கள் சுவாமிக்கு பின்னாடி நடங்க. சுவாமி புறப்பாடு ஆகும் பொழுது சுவாமிக்கு முன்னாடி போய் நடந்து போகக்கூடாது. தெய்வம் தான் முன்னாடி இருக்கணும். நாமெல்லாம் மனுஷால் பக்தர்கள் எல்லாரும் பின்னாடி தான் இருக்கணும். ஆக ஓம் நமசிவாயே என்ற சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் பிரதட்சணம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய பாவத்தை போக்குங்க. சகல தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரதோஷ நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபாடு பண்ணுங்க, அபிஷேகம் செய்யுங்க, ஆராதனை பண்ணுங்க. கடன் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். துளசி மாதாவினுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. அவங்க பேர் சொல்கிற மாதிரி சில இடங்களில் மரக்கன்றுகளை நடுங்க. இந்த புத்தாண்டு தொடக்கமாக உங்கள் பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் மரத்தை நட்டிங்கன்னா இயற்கைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவிங்க. இந்த மரம் வளர்கிறதுனால நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்கள் வைக்கிற மரத்தினுடைய நிழல் எல்லோருக்குமே உதவும். பல வகைகளில் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பரோபகாரம் செடி மரம் நடுவதுங்க. அதை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சொல்லி மரத்தை நட்டு வச்சிங்க அப்படின்னா மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கை வளருங்க. அது உயர உயர உங்களுடைய நிலை உயரும். மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவீங்க. விருட்ச சாஸ்திரங்கள்னு தனியாக இருக்குங்க. அந்த விருட்ச சாஸ்திரங்களில் உங்களுடைய ராசிக்கு எந்த செடி வச்சா நல்லதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ராசி ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த செடி நடணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செடி வாங்கி கோவில்களில் அல்லது பார்க்கில் எங்கே பராமரிப்பாங்களோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விருட்சம் உங்களை வாழ வைக்குங்க. லாபங்கள் அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லோரையும் பார்த்துக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். ரோகிணியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வப்போது மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கோங்க. கட்டுப்பாடோடு இருங்க. மனத்தை அமைதிப்படுத்துங்க, அது ரொம்பவே நல்லது.
மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்புகள் குறையும், கொஞ்சம் பணம் செலவாகுங்க. கவனமாக ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க. வீண் விரயங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டாம். அமைதி என்பது தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்து போகணுங்க. இந்த புத்தாண்டு நாட்களில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதை பெரிய அளவில் கொண்டு போகாதீங்க. கடினமான ஒரு சில சூழ்நிலைகள் வரும், மனதளவில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை வெளியே பெரிய அளவு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, ப்ரமோட் பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தை அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகளை ஆராயிறது நல்லது. 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் துணைவர்கிட்ட பேசும் பொழுது மனசில் சந்தோஷம் இருக்குங்க. அதோட ஒரு சில நேரங்கள் குடும்ப நபர்களிடத்த ஒரு சில நல்ல கருத்துக்களை கலந்து ஆலோசிப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்குங்க. கனிவான பேச்சுக்கள் தான் உங்களுக்கு நல்ல நன்மையை மட்டும் தரப்போகுது. ஒரு சிலருக்கு பணம் செலவாகலாங்க. தேவைக்கு அதிகமாக எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க. விரலுக்கேற்ற வீக்கம்ன்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ யதாசக்திக்கு ஏற்ற மாதிரி இருங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. வியாழக்கிழமை குருநாள், அதோட பிரதோஷமும் இருக்கிறதுனால ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாயந்தர வேளையில் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அதிலும் பிரதோஷம் வருது, வியாழக்கிழமை வந்திருக்கு, ரொம்ப விசேஷங்க. இந்த நாள் தெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்வது சிறப்பு. பிற மக்களுடைய ஆதரவுகள் இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகலாம். பொருள் விற்பனை அமோகமாக இருக்குங்க. பொருளை வாங்கி வாங்கி நீங்களும் அதிகமாக முதலீடு செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். செய்யக்கூடிய தொழில்களில் முயற்சிக்கு இருக்கிற மாதிரி லாபமும் அதிகரிக்குங்க. தர்ம காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. அன்னதானம் செய்யுங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம் பண்ணலாம். இரவு நேரம் மார்கழி மாதம் நடக்கிறதுனால குளிர் அதிகமாக இருக்குங்க. இந்த குளிர் போக்கும் விதமாக பாய் வாங்கி கொடுக்கலாம், கம்பளி வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். சாலையோரங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த உதவி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்களுடைய பேர் சொல்லி ஒரு மரம் நடுவது நல்லது. செடி நடலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி செடிகளை வாங்கி கோவில்களில் நடுங்க. எந்த இடத்துல பராமரிப்பு நல்ல விதமாக இருக்குமோ தினப்படியும் தண்ணி விடணும். காஞ்சி போகக்கூடாதுங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நட்ட மரம் செடி நல்லா வளரணும். நீங்கள் அந்த செடி வளர வளர உங்களுடைய வாழ்க்கை நல்லா வளருங்க, உயர்வீங்க. இது பலருமே அனுபவத்தில் கண்ட உண்மைங்க. எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது. விருட்ச சாஸ்திரம்னு இருக்கு. விருட்சம்னா மரம். அந்த மரம் தொடர்பாக கொடுக்கக்கூடிய செய்திகள் அதிகமாக இருக்குங்க. யார் ஒருவர் அதை வளர்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக வளரும், உயரும் என்பதை ஐதீகங்க. இதை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய குடும்ப நபர்கள் என்னென்ன ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செடியாவது வாங்கி நடுங்க. நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்க. கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு விடுமுறையாக இருந்தாலும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வேலை காக்க போகிறவங்களுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காதுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வேலையும் பிடிக்காது. யாருமே இல்லாத இடத்துல வேலை செய்கிறது சங்கடமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதில் ஒரு ஹானஸ்டே இருக்காது. வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஏதோ சொல்கிறதுக்காக வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடுங்க. ஆர்வமில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். மனதில் அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க, மௌனமாக இருங்க. அதுதான் நல்லது. உடல்நலம் மனநலம் எல்லாவற்றிலுமே கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சந்திர பகவான் மறைவில் இருக்கிறதுனால தாங்க இந்த பிரச்சனை. பெரிய அளவில் எந்த சங்கடமும் இல்லை. தைரியமாக உங்களுடைய வேலைகளை கவனிங்க. பிறருக்கும் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் ஃபாலோ பண்ண வைங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரட்டுங்க. அதிருஷ்ட திசை தென்கிழக்கு. அதிருஷ்ட எண் 1. அதிருஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து தாங்க போகணும்.
யாரிடத்துல எதை பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டெவலப்மெண்ட் ஆகும், சப்போர்ட் கிடைக்கும், எல்லாருமே உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பாங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். பெரிய பெரிய விஷயங்களை தீர்மானம் பண்ணி வச்சிருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் இல்லாத தன்மைகள் இருக்கும். எதை செய்யறது எப்படி செய்யறதுங்கிற குழப்பத்தோடவே இருப்பீங்க. இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு, பார்வதி பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. கடகராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிபதியானவர் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசிக்கு. அதிபதியே லாபத்துல இருந்தா இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு பொது பலனாகவே நல்லா இருக்குங்க. இந்த வருஷம்தான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமே உங்களுடைய வீடு தாங்க, கடகம்தான். ஆக இப்போது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ உச்சம் பெறக்கூடிய வீட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தையும் மனதில் தெளிவையும் நல்ல சிந்தனையும் கொடுக்குங்க. யாரிடத்துல எதை மட்டும் பேசினா நல்லதுங்கிற புரிதலோடு இருக்கிறது நல்லது. எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வேலை விஷயமா கிடைக்கலாம், அல்லது எதிர்பார்த்தபடி நண்பர்கள் கிட்ட இருந்து கிடைக்கலாங்க. உறவுகளோடு ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இருக்கு. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வேலை நிமித்தமாக புரிதல் இருக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். தேடல் உண்டாகலாம். என்னென்ன வேலைகளை என்னென்ன சூழ்நிலையில் செய்யணும் அப்படின்னு மிகச்சரியாக அனுமானித்து வச்சிருப்பீங்க. வியாபாரங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் தான் இருக்குங்க. பணத்தை சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்குங்க. வேலை விஷயமா வரக்கூடிய வருமானமும் சரி, வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீடுக்கு மேலே பணம் கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சிறு குறு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க. ஹோட்டல் வியாபாரம் களை கட்ட துவங்கும். பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க. உடன் பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. நிறைய சப்போர்ட் கிடைக்கும். வீட்டில் நடக்கிற சுப காரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. தெய்வ காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். போட்டிகள் நிறைந்ததாக இருக்குங்க. இந்த இடத்துல யாருக்குமே போட்டி இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. எல்லாருமே போட்டியில் தான் இருக்காங்க. அந்த போட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் தினம்தோறும் ராசி பலன்களை கேட்பீர்கள். அந்தந்த நாளுக்குண்டான தெய்வ வழிபாடு சிறந்தது என்று சொல்லப்படும். ஆக பிரதோஷ தினம் என்பதால் அம்மையப்பரையும் எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமான் பார்வதி தேவியையும் வழிபாடு செய்வது நல்லதுங்க. போட்டிகள் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். உடல்நலம் மனநலம் எல்லாவற்றிலும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெறும் சொத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் மட்டும் இருக்க வேண்டாம். பொது விஷயங்களையும் பொது காரியங்களிலும் ஈடுபாடு தேவை. ராசிக்கான அமைப்பு படி சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றலாங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தைரியம் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். நல்ல தைரியம் மிக்கவர்கள் கடகராசிக்காரர்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க. பெரிய அளவில் ஈடுபாடு என்பது காணப்படாது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உதவிகள்லாம் கிடைக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் வரும். அனுசரணையான போக்கு உண்டுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாற்றங்கள் வரலாம். ஆயிலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பணம் சம்பந்தமான சிக்கல்கள் குறையுங்க. பல கஷ்டங்கள் இன்னல்கள் தீரப்போகுது. நன்மைகள் மட்டுமே பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. வேலும் மயிலும் துணை. சிம்மராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக, சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தின் படிதான் பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரட்டும். இந்த ஆண்டு முழுவதும் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையட்டும் என இறை பிரார்த்தனை நீங்களும் செய்து கொள்ளுங்கள், நாங்களும் செய்து கொள்கிறோம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. ராசியில் கேத்து பகவான் இருக்கிறதுனால சிம்மராசி அன்பர்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு முழுக்க ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். அவரை நினைத்து ஓம் கங் கணபதியே நமக என்று இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தாலுமே போதுமானது. இது மகா கணபதியினுடைய மூல மந்திரங்க. உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்லோகங்களை கூட சொல்லலாம்.
மனதிலேயே சொல்லிட்டு வாங்க. இப்படி நீங்க விநாயக பெருமானை அடிக்கடி நினைக்க, துதிக்க, வழிபட அவருடைய மேன்மையான பலன் உங்களுக்கு, அவருடைய ஆசை கிடைக்குங்க. தடை தாமதங்கள் உடையும். அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கிறதுனால சிம்மராசி அன்பர்களுக்கு சில பலன்கள் மாறுபடலாங்க. எப்பவுமே நல்லது நடக்கும். ஏன் நமக்கு இப்படி இருக்கு? உடல் பாதிப்பு, தேவையில்லாத மன சங்கடங்கள், உறவுகளால சில சங்கடங்கள், நண்பர்களால பிரச்சனைகள், இப்படியெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இது கிரகத்தினுடைய நிலைப்பாடு படி, கோச்சாரத்தின் படி நடக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவரத்துக்கு தான் மேலே உங்களுக்கு அந்த உபாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. விநாயகப் பெருமானுடைய வழிபாடு. பிள்ளையாருக்கு இன்றைய நாள் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் சாற்றி ஒரு சிதறுக்காய் உடைங்க. அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு அவல் பொறி கடலை வச்சு நைவேத்தியம் பண்ணி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாள் எல்லாருக்குமே அந்த பிரசாதமாக கொடுங்க. அவல் பொறி, முடிந்தால் கொழுக்கட்டை செய்தும் கொடுக்கலாம். இந்த நாள் பிரதோஷ தினமாக வருது. குரு பிரதோஷங்க, ரொம்பவே விசேஷம். இந்த நாளினுடைய தொடக்கமே கோலாகலமாக தொடங்குது, அம்சமாக இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதுமையான விஷயங்கள் இருக்குங்க. தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. அதில் எதுவுமே மாற்றம் இல்லை. எப்பவும் போல அமைதியாக தான் இருக்கு. போட்ட கல் கிணத்துக்குள்ள போட்ட மாதிரி தான் இருக்கு. தண்ணியும் மேலே வரலை, போட்ட கல்லும் கீழே இருக்கு. அதனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைப்பீங்க. அதாவது எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தோற்று போகிற விஷயத்துல இருந்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிமுறைகள் தான். நீங்கள் அதிகமாக உழைக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பி கொள்ளாதீங்க. தியானம் பண்ணுங்க, யோகாசனம் செஞ்சா கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்களோ, நஷ்டங்களோ, தாக்கங்களோ, வீண் விரயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆறதை நீங்கள் பார்க்க முடியுங்க. அரசு சம்பந்தமான விஷயங்களில் இழுபறிகள்லாம் மறைய போகுது. உங்களுடைய 5ஆம் வீட்டில் தான் அதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க, தனுசு ராசியில், அதிலும் நெருப்பு ராசியில். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படலாம். ஆலோசனைகள் அதிகமாக பெறக்கூடும். அதாவது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்காக நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களோ அந்த துறை சம்பந்தமான நிபுணர்களோட மனம் விட்டு பேசுவீங்க. உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுல கவனமாக இருப்பீங்க. ஆலோசனைகள் நல்ல ஒரு தெளிவை கொடுக்குங்க. முக்கியமாக விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள். விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் பற்றி தான் சிந்தனை இருக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் தான் நுணுக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாமே தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். மருத்துவம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக விவேகமாகத்தான் இருக்கணுங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் பிறக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கணுன்ற குழப்பத்துடனே இருப்பீங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அது தெரிய வருங்க. தெய்வ வழிபாடு செய்யுங்க, நம்பிக்கை வைங்க. இறைவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்க. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். ஆக இறைவனிடத்துல முழங்கால் இட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. கற்பிக்கக்கூடிய விஷயங்களை மாற்றத்தை மேம்படுத்துவீங்க. மனசை திடப்படுத்துங்க, தைரியமாயிருங்க. தனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது இருக்கணும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை உயிர் பெறும், உயிர் பலம் பெறும், உயிரோட்டமாகவே இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து வெளி இடங்களுக்கு போவீங்க. நண்பர்களோட சேர்ந்து ஒரு சில முக்கிய பேச்சுக்கள் தொடருவீங்க. ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்யலான்னு திட்டம் விடுவீங்க. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் உண்டாக்குங்க. ஹோட்டல் மற்றும் அது சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடு உண்டாக்கும். புது விஷயங்களை தொட்டு ஜெயிப்பீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறிகள்லாம் குறைய போகுதுங்க. எடுத்த வேலைகள் சரியான நேரத்துக்கு முடிப்பீங்க. டைம் கீப்பிங் அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக வெளிப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஞானம், தெளிவு, அறிவு, நல்ல சிந்தனைகள்லாம் அதிகரிக்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப விவேகமாக இருக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், பொறுமையாக இருக்கணும். சிவபெருமான் பார்வதி தேவியை வழிபடுங்க. கோவில்களில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் பங்கெடுத்துக்கோங்க. சுவாமி உள் புறப்பாடு வரும்பொழுது நீங்களும் பிரதட்சணம் பண்ணுங்க. உபவாசம் இருங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க. மனக்கவலைகளை தூக்கி வெளியே போடுங்க. இப்படி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல நிலை புரிய வருங்க. கவலைகள் எல்லாம் தீர்ந்து போக்கும், மாறி போக்கும். நம்புங்கள், தெய்வம் உங்கள் பக்கம் என்பதை நிதர்சனமாக உண்மையாக நம்புங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையை தரும். இந்த ஆண்டு திருப்திகரமான ஆண்டாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். பி ஹாப்பி, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே.
கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களை முன்னின்று செய்யறதுக்கான பாக்கியம் கிடைக்குங்க. தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக்க அமைய போகுதுங்க. வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வரப்போறார். அதனால நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த நாள் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருங்க. விரயத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபடுறது நல்லது. தூக்கம் சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க விநாயகப் பெருமானை வழிபட்டு அதன் பிறகு நீங்கள் உறங்க செல்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையுங்க. கடன் சம்பந்தமான முயற்சிகள் சாதகத்தை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு. மாற்று மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். துறை ரீதியாக படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வேறொரு மருத்துவரை அணுகி ஒரு சில ஆலோசனைகளை பெறுவீர்கள். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பீங்க. வியாபாரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் புரிய வருங்க. நெளிவு சுழிவுகளை தெரிந்து செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் முன்னர் செய்த தவறை இப்பொழுது செய்ய மாட்டீர்கள். அனுபவம் கிடைத்திருக்கும். புது விஷயங்களை தொட வேண்டும் என்று எண்ணுவீர்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னது என்பதை அதிகமாக போட்டு சிந்திப்பீர்கள். அலுவலக வேலைகளில் மதிப்புகள் உயரும், மரியாதை கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் நலம் நல்ல விதமாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்டெமினர் இருக்கும். தைரியமாக ஒரு விஷயத்தை கொண்டு போவீங்க. துணிச்சலுக்கு குறைவே இருக்காதுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க. நல்ல பேசுவீங்க. மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துவீர்கள். எல்லா மொழிகளையும் பேசணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கலாங்க. சகல பாஷை வித்தகர்களாகவும் ஒரு சிலர் இருப்பீங்க. அவரவர்களுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து சென்று போகக்கூடிய போக்கு இருக்கு. வியாபாரங்களில் முதலீடு செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் நடக்குங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக தொடங்குறதுனால கன்னிராசி அன்பர்கள் எதையும் தெய்வத்தினுடைய நிலையை வைத்து தெய்வத்திற்கு முன்னர் வழிபாட்டு செய்தால் நல்லது. பெரும்பாலும் விநாயகப் பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணர் நேரம் கிடைப்பவர்கள் திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தால் அங்குதான் சந்திர பகவான் உச்சம் பெற்ற நல்ல ஒரு கிரக நிலையில் அந்த சந்திர பகவானுடைய ஆகர்ஷண சக்தியானது எங்கு இருக்கிறது என்றால் திருமலையில், திருப்பதி மேல் திருமலையில் அமைந்திருக்கிறதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்ல அனுகூலத்தை தரும். வருமானத்தை பெருக்க செய்யுங்க. குபேர சம்பத்து கிடைக்கும். இந்த நாள் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கடன்ல இருந்து வெளியே வர முடியும். உடல் உபாதிகள் தீருங்க. ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். நல்ல மருத்துவருடைய ஆதரவு கிடைக்கும். ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு செல்ல சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகலாங்க. படிப்பை எந்த விதங்களிலும் குறைக்காமல் பார்த்து கொள்வீர்கள். மேற்கல்வி தொடர்ந்து படிக்க வேண்டிய ஆசைகள் கைகூடி வரும். உத்தியோக ரீதியாகவும் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கலாம். நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போலவே அமையுங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். ஆலோசனை கிடைக்கும். எடுத்த வேலைகளை திறமையாக முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். பாராட்டுகள் வந்து சேரும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகம் காட்டுவீர்கள். கும்பாபிஷேகம் மற்றும் இறை சம்பந்தமான நிலையில் உங்களுடைய பங்கீடு அதிகமாகவே வெளிப்படும். இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆதரவான நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் மனதில் மகிழ்ச்சியும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொன்னாகக்கூடிய அற்புதமான ஆண்டில் கால் வைக்கிறீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக அமையுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்குங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரிடத்துல நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஆலோசனைகள் அட்வைஸ் கிடைக்கும். மற்றவங்களோட கலந்து பேசுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறக்கூடிய நல் வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு கூட, மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நலம் நிறைந்த நாள், சந்தோஷமான நாள். தெய்வம் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு நம்புங்க. அதுவே உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விதமாக எல்லா செயல்களும் நடக்கட்டும். புத்தாண்டு புத்தொளி பெறட்டும், புத்துயிர் ஊட்டட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கட்டும், பரவசம் அடையட்டும் என பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவானும் தொழில் ஜீவனத்தின் அதிபதியான சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. விரையாதிபதியும் இருக்கிறார், குடும்ப ஸ்தானாதிபதியும் இருக்கிறார். ஆகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு பலன்கள் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு நல்லதுங்க. அதிலும் வியாழக்கிழமை குரு நாள், பிரதோஷம் இன்னும் சிறப்பு. தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ஹரியையும் சிவபெருமானையும் ஒன்றாக நினைத்து வழிபடுங்கள். தெய்வ சிந்தனையோடு இருங்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும்படியாக வழிபடுங்கள். அவர்கள்தான் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு நல்லது. குரு பிரதோஷ தினம் என்பதால் அம்மையப்பருக்கு உண்டான வழிபாடுகளை தொடர்ந்து செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது சில செலவுகள் உண்டாக்கலாங்க. ஏதோ ஒரு விஷயத்திற்காக பணத்தை எடுத்து வைப்பீங்க, அது வேறு விஷயங்களுக்கு வெளியே போயிடும். பணத்தை எப்படி தான் சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, ஃப்யூச்சருக்கு உண்டான விஷயங்களுக்கு சில முதலீடுகள் செய்ய நினைப்பீங்க. ஆனால் அந்த ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த பணத்தை தான் வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. அதிக முயற்சிகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குங்க. உழைப்பு அதிகமாக இருக்கும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய விஷயங்கள் வரும். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கிரக நிலைகளோ காலநிலைகள் மாறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை கோபுரம் போல மேலே இருக்குங்க. கோபுரம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ எல்லோருமே உங்களுடைய நிலையை உயர்ந்து அண்ணாந்து பார்ப்பாங்க, உங்களுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வந்துடும். எதையுமே நேர்மையாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இந்த நாள் இருக்காதீங்க. யார் ஏதாவது ஒரு தவறுதலாக பேசினாலும் உங்கள் துணை வரும். தம்பதியர்களுக்கிடையே எந்த விதமான பொருளாதார ஏற்ற இறக்கங்கள், கஷ்டங்கள் இருந்தால் அதை பெரிய அளவில் வெளிப்படுத்தாதீங்க. அமைதியாக, மௌனமாக, சாந்தமாக இருந்தால் நல்லது. என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு வெளியே போகிறவங்க, அதே மாதிரி 31st நைட் வெளியே போகணும், பீச்சு, பார்க்கு, ரெஸ்டாரண்ட்டு, இப்படி கேளிக்கை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் குழந்தைக்காக வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க. விரயங்கள் ஏற்படும். வித்தியாசமான கற்பனைகள், ஓவியம் வரைகிறவங்களுக்கு, கிரியேட்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு, ஆக்டிவிட்டி சில விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இன்னோவேஷன் இருக்குங்க. புதுமையான கற்பனை திறன் அதிகரிக்குங்க. மனசில் சில எண்ணங்கள்லாம் தோன்றலாம். கற்பனைக்கு அளவே கிடையாது, எல்லையுமே கிடையாது. எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய வளர்ச்சிகளில் செஞ்சுட்டு வருவீங்க. கொஞ்சம் அவ்வப்போது சில மாற்றம், சலனம் வந்து போகுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் சிக்கனமாக இருக்கணுங்க. ஆடம்பரம் வேண்டாம். இந்த நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் இருக்கணும். ஸ்கேம் போன்ற விஷயங்களில் மாட்டிக்காதீங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசணும். குடும்ப நபர்கள்கிட்ட ஆலோசனைகள் பெறுவது நல்லது. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களுக்கு கூட பணத்தை பார்த்து நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணுங்கிற எண்ணங்கள், ஈடுபாடு உண்டாக்கலாம். நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருங்க. நட்சத்திராதிபதி குரு பகவான் தான் இந்த நாளை ஆள்றதுனால முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெரும்பாலும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுங்க. எல்லா சகல செல்வமும் பெற்று எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நடக்கட்டும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல்கள் அதிகரிக்கட்டும். எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியோடு உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமையட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால துணைவரோட நல்ல ஒரு அனுசரணையான போக்கு, எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ அமையாது. எதிர்பாராதபடி தன வரவுகள் அதிகரிக்கும் நாள். ஏதாவது ஒரு வகையில் போனஸ் கிடைக்கலாங்க. பொருள் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு கூப்பன் கிடைக்கலாம். அதாவது ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000க்கு உண்டான
வவுச்சர் கூப்பன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஃப்ரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த கடை அவங்க கொடுக்குறாங்களோ அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் தேவையான பொருளை வாங்கிக்கிறதுக்கான கூப்பன் கிடைக்கும். இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் வழியில் ஆனந்தமாக இருப்பீங்க. குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மிக திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. தெய்வீக மன அமைப்போடு இருப்பீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்குங்க. புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பெரும்பாலும் அதிக நன்மைகள் உங்களுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. எண்ணத்தில் தெளிவுகள் இருக்கும். குழப்பங்கள் எல்லாமே மறைந்து போயிடும். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி கடின உழைப்பாளிங்க விருச்சிக ராசிக்காரங்க. காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. கூடுமான வரையில இந்த நாள் இயலாதவங்களுக்கு, அதிலும் சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்பளி கொடுங்க. அதோட ஒரு சில போர்வைகள், பாய், அவர்களுடைய உணவுக்கு கூட நீங்க உதவி செய்யலாங்க. கனிவாக மிக பவ்யமாக ஒரு சில உதவிகளை செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்குண்டான சில முயற்சிகள் நடக்கலாங்க. மனசுல தெளிவு இருக்கும். நல்ல சிந்தனைகள் வியாபார ரீதியாக நடக்கலாம். மாணவ மாணவிகள் படிப்பை நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க. ஆராய்ச்சிக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. குடும்ப தேவைகளை நாளுக்கு நாள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே வருவீங்க. வேலைக்கும் போவீங்க. அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய பணத்தை குடும்பத்தினுடைய தேவைக்காக நிறைவேற்றுவீங்க. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பிறருக்கு செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சோர்வுகள்லாம் விலகுங்க. சிக்கலான செயல்களை கூட சாதாரணமாக முடிப்பீங்க. பல நன்மைகள் பிறக்கும் நாள். சுபகாரிய முயற்சிகள் நடக்கும். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த நாள் கைகூடி வருங்க. புதிய வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக பிறக்கும். குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் பிறக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொன் பொருளாதார வரவுகள் உண்டாகும். அவதிகள் அவஸ்தைகள் நீங்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் நடக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கர்மவினை தீர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்க. யாரிடத்திலும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. ஸ்கேம் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. எளிமையாக இருந்தாலும் நல்ல விதமாக வாழ வேண்டும் என எண்ணுங்கள். எல்லா விதமான பல விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவுகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்குங்க. தைரியமாக செயல்படுவீங்க. பெரிய விஷயங்கள் நடக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் பலிதமாக்குங்க. பொறுமையும் நிதானமும் தேவை. எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு எல்லா விதமான நன்மைகள் வந்து சேரட்டும். புத்துயிர் ஊட்டட்டும். புத்தொழி பிறக்கட்டும். ஐஸ்வர்யங்கள் பிறக்கட்டும். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா விதமான சௌபாகியங்களும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கோச்சாரத்தின் படி பார்க்கும்பொழுது 4 கிரகங்களினுடைய சேர்க்கை ராசியில் இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் மாற்றொரு வழிமுறைகள் மூலமாக கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் வருவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். தனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேள்வியை கேட்க முடியாது. அது கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு நடக்குது. ஆக இதற்கு யாருமே காரணம் இல்லை. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் மற்றும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ராசியில் நடக்கக்கூடிய கோச்சாரத்தினுடைய நிலைதான் இவை. ஆக யாரை பற்றியும் குறை கூறாதீர்கள். வாழ்க்கை துணை வழியில சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. 2026ஆம் ஆண்டுக்கான தொடக்க நாளுங்கிறதுனால எல்லாவற்றையுமே சமாளித்து தான் ஆகணும். கோபதாபங்கள் குறைச்சிக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. யாரிடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசினால் நல்லது. பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை தெரிந்து செய்யுங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டிகள் குறையலாங்க. உங்களை பற்றி பொறாமையாக இருக்கிறவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து
கண் வைக்கிறவங்க, உங்களை பற்றி எதிராக பேசுகிறவங்க, கோல் மூட்டக்கூடியவங்க, தேவையில்லாத விவாதம் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போகலாம். அதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கு. நீங்கள் யார் என்ன செய்வாங்களோன்னு பயப்பட வேண்டாம். உங்களுடைய நல்ல குணத்துக்கு நல்லது தாங்க நடக்கும். எப்பவுமே தெய்வீக குணம் கொண்டவங்க நீங்கள். தனுசு ராசி அன்பர்கள், பொறுமையும் நிதானமும் இருக்கும். நல்ல ஷார்ப்பான டேலண்ட்டுன்னா அது நீங்கள் தாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே உயர்வாக தான் இருக்கும். யாருக்குமே தலை வணங்கி போக மாட்டீங்க, தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. உங்களுக்கு தேவையானது சுயமரியாதை, தன்மானம், கௌரவம். இதுதாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிட உணவு இருக்கோ இல்லையோ, கௌரவம் ரொம்ப முக்கியம். உங்களை அலட்சியப்படுத்தினவங்களோ அசிங்கப்படுத்தினவங்களுக்கு மத்தியில் உயர்ந்து காட்டணுன்ற வேட்கை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். யாரிடத்திலுமே மண்டியிட்டு கெஞ்ச தெரியாதவர்கள் தனுசு ராசிக்காரங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தோங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அப்படி, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. வியாபாரத்தை மிக சரியாக கொண்டு போகணும், மற்றவங்களை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும். யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உயர்ந்து வரன்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நேரம் காலம் சாதகமாக வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கோங்க. மனசு தளராதீங்க. தொழில் ரீதியாக போட்டிகள் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் செயல்படலாம், உங்களை முன்னேற விடாமல் தடுக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு தேவையற்ற விமர்சனங்களை எடுத்து வைப்பாங்க. ஒரு பெரிய பெரிய சங்க தலைவர்களாகவோ அல்லது முக்கிய அலுவலக வேலைகள் இருக்கிறவங்க, ஒரு டீமாக வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் வரும். எந்த ஒரு செயலிலுமே சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கொடுத்த பொறுப்புகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதை உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். எல்லோருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். சில உதவிகளை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். அலுவலக வேலைகளில் வேலையாட்களுடைய ஆதரவுகள் இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வீங்க, அன்பை பகிர்ந்துக்குவீங்க. கோவிலுக்கு போகிறது, வெளி இடங்களுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்குங்க. எதிர்பாராத சில உதவிகள் வரும். வாழ்க்கையினுடைய நிலையை மிக சரியாக கணக்கிட்டு கொண்டு போவீங்க. வாழ்க்கை துணைவருடைய வழியில் ஆதரவுகள் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து நடக்கணுங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சில நேரம் போராட்டமாக இருக்கும். குடும்பத்திலையும் சரி, வெளி இடங்களையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களையுமே சரி, நீங்கள் கவனிக்கிற வியாபாரத்திலிருந்து தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் வந்து உக்காந்துருவாங்க. நீங்கள் கடை போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காருவாங்க. நீங்கள் என்னாவது ஒரு ஐடியா போட்டு எதாவது செஞ்சீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குங்க. சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். மனக்கவலைகள்லாம் தீரும். உதவிகள் ஏற்படும். உத்திராடத்தில் பிறந்தவங்க பழைய பிரச்சனைகள் இருந்து வெளிவருவீங்க. நீதிமன்ற வழக்குகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வுகள் வருங்க. தைரியமாக இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. நல்ல மென்மேலும் உயர போறீங்க. வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரத்துக்கான 100% வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். ஹேவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாங்க. உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு நிறைந்த ஆண்டாக அமைய போகுதுங்க. மாற்று கருத்தே இல்லை. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் சீராகும். இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது. விடுபட்ட எல்லா சுப விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. திருமணம் கைகூடி வரும். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு அனுசரணையான போக்கு உண்டு. இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக தொடங்குகிறது. பிள்ளையார் சுழி போட்டு உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்குங்கள். கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. தான தர்மங்கள் செய்யுங்கள். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய காரியங்களில் செயல்களில் தடை தங்கு இல்லாமல் இருக்க விநாயக பெருமானுடைய வழிபாடு தான் நல்லது. அதோடு பிரதோஷமும் இருப்பதால் பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாக விலகி விடுவீர்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது
சந்திர பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரக அமைப்புல தாங்க இந்த ஆண்டை பிறக்குது உங்களுடைய ராசிக்கு. அதனால ரொம்ப வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய புண்ணியங்கள் வந்து சேரும். பூர்வ ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த புண்ணியங்கள் எல்லாமே இந்த ஆண்டு கிடைக்க போகுது. ஏறுமுகமாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை ஏணி போல உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. பொதுவா நல்ல மனம் படைத்தவர்கள் மகர ராசிக்காரங்க. பொறுமை, நிதான குணம், தெய்வ குணம் உங்களுக்கு அதிகம் உண்டு. எதை மனதில் நினைத்தாலும் சாதித்து விடுவீர்கள். சக ஊழியர்களால் அலுவலக வேலைகள் சிறப்பாக திருப்திகரமாக நடக்குங்க. கடந்த காலங்களில் செய்ய நினைத்த வேலைகள் கடப்பில் இருந்தாலும் அது தானாக நடக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்திரவாதத்தை காப்பாற்றுவீர்கள். யார் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உங்களுக்கு லாபமாகத்தான் திரும்பி வரும். நீங்கள் பிறருக்கு செய்திருக்கக்கூடிய நல்லது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுதுங்க. இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உறவுகளால பந்தங்களால அனுகூலம் அதிகமாகவே ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். சந்தோஷமும் அனுசரணையான போக்கு உருவாகலாம். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். பாசம் பெருக்கும். அன்பு நிறைந்தவர்களாக இருப்பீங்க. குழந்தைகளோடு வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுக்கு பிடித்த விருப்பமான விஷயங்களை செய்வீர்கள். சுதந்திர போக்கு அதிகமாக இருக்குங்க. கேளிக்கை விளையாட்டு சம்பந்தமான நிலைகளில் நாட்டங்கள் உண்டாக்கும். உறவுகளுக்கிடையே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. புகழோடு இருப்பீங்க. தோன்றுக தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் வாக்கிற்கிணங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே புகழ் பெறக்கூடியதாக பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய பிறப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே விலகுங்க. நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. வரக்கூடிய இந்த கல்வியாண்டுல நல்ல மதிப்பெண் எடுத்து அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போவீங்க. ஒரு சிலர் படிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க. வருமானம் கிடைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், சில முயற்சிகள் கைகூடி வருங்க. புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள், உழைப்பு எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கியே இருக்குங்க. அதிக அளவில் லாபத்தை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்று. ஆக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும், தொழில் வியாபாரங்கள் அதிக மூலதனம் செய்யணும்னு நினைப்பீங்க. அதற்கு முன்னாடி நல்ல திட்டமிட்டு அலுவலக நிபுணர்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆசைகள் நியாயமானதாக இருந்தாலும் அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற நுணுக்கத்தையும் சூக்ஷ்மத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனசுல நிம்மதி. குழந்தைகள் வழியில சந்தோஷம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல், அனுசரணையான போக்கு நல்ல அனுகூலம் உண்டாக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் நடக்கும். தேர்ச்சியும் பெறுவீங்க. சாதுரியமாக இருப்பீங்க. சாதகம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice and wonderful day. Be happy. All the best. கும்பராசி என்பவர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுடைய செயல்கள் எல்லாம் திருப்திகரமாகவும் நிறைந்த ஒரு மன சந்தோஷத்தோடு உங்களுடைய செயல்கள் நிறையட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது 6ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் மன நிறைவாக ஏற்றுக்கொள்வது நல்லது. எது எது எப்படி இருக்கணும் என்று திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள். அந்த காரியம் சுமூகமாக நடக்கும். புதிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்கணும். ருண ரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த புத்தாண்டுங்கிறதுனால பெற்றோர்கள் இடத்துல ஆசீர்வாதம் பெற்று வேலை செய்யறது அனுகூலத்தை கொடுக்குங்க. உத்தியோக வேலைகளில் கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் இருக்கணும். பொறுப்புகள் கொஞ்சம் ஏற்று செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாங்க. எதை செய்தாலும் அதை அன்போடு செய்யுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நல்லது. ஆனால் உங்களுக்கு மாற்றாக கூட நடக்கும் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். செயல்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் பொதுவாக பெரிய பெரிய விஷயங்களில் தலையீடு வேண்டாங்க.
இந்த நாள் சாந்தம், மன அமைதியோடு பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். வியாபார போக்கு உங்களுக்கு சில நேரம் ஆதரவாக இருக்கும். கடன் சுமைகளில் இறக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு ஆதாயமான சில சூழ்நிலைகள் உண்டு. நண்பர்களிடத்துல கொடுத்து வைத்த பணம் மீண்டும் கிடைக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கும் கொடுத்து விடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேன்மைகள் உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். புது பொலிவுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள், முகத்தில் நல்ல தோற்ற பொலிவு, தேஜஸ் உண்டாக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பாகவும் உங்களுடைய செயலுக்கு உன்னதமான ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க. தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு தொடங்குங்கள். இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லது. இந்த நாள் முதல் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய உணவுக்காக எடுக்கக்கூடிய அரிசியில் ஒரு கைப்பிடி அரிசியை தனியாக சேர்த்து வைத்துக் கொண்டே வாருங்கள். தினம்தோறும் சேர்த்து வைக்கக்கூடிய அரிசி ஒரு நாள் நிறைவாக வரும். சில கிலோ கணக்கில் வரும். அந்த அரிசியை யாராவது ஒருவர் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். இப்படி தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வரும், குறைந்துவிடும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4 கிரகங்களினுடைய நிலை இருக்குங்க. தாய்மாமன் வழியிலும் அனுகூலம் ஏற்படலாம். பொருளாதாரங்களில் ஏற்றம் கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு தாராளமாக வேலைகள் கிடைக்குங்க. குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியையும் மனதிற்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அனுகூலம் நிறைந்த ஏற்றம் நிறைந்த நாளாக இருக்குங்க. பொறுப்புகளை புரிந்து செய்வீங்க. குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை கவனித்து செய்யறதுனால உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கருத்துக்கு ஏற்ற மரியாதை கிடைக்குங்க. உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம் பிறக்கும். வெளி இடங்களிலும் வீட்டிலும் சரி உங்களுடைய செயல்கள் தனித்துவமாக கௌரவமாக இருக்குங்க. வேலை விஷயமாக வெளியூர் போறவங்களுக்கு எல்லாமே சுமூகமாக நடக்கும், சுபமாக இருக்கும். முன்னெடுத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். கும்பராசி அன்பர்களை தைரியம் அதிகரிக்கும். வைராகிய குணம் பிறக்கும். சாதிக்கக்கூடிய துணிவு திறன் உங்களிடம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்குங்க. பொதுவாகவே சாந்தமும் மன அமைதியும் கொண்டவங்க நீங்க. பொறுமையாகத்தான் செய்வீங்க. எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி அதனுடைய சூக்ஷமங்களை உணர்ந்து செய்தால் நன்மைகள் பிறக்கும். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 1. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. தெய்வ அனுகிரகம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை தரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை உணர்ந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். நல்ல காலம் பிறக்கட்டும். கோச்சாரத்தின்படி தொடங்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு நிறைந்ததாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பெஷல் டேவாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து உயரங்க. உங்களை எல்லாருமே கௌரவமாக பார்ப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்குமே தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குன்னு நம்புங்க. கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. தெய்வ காரியங்களில் திருப்பணிகளில் ஈடுபடுங்க. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யறது இந்த நாள் ரொம்ப விசேஷத்தையே கொடுக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல சிறப்புகள் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது. தொடக்கமே அசத்தலாகவும் அமோகமாக இருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனிக்காலம் நடந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதனை தவிர்த்து தவிடுபொடியாக்கி வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்குங்க. தேக பலம் இருக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு தெய்வத்திற்கிட்ட நீங்க செஞ்ச பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. இந்த நாள் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொட்டி நிறையுங்க. குபேர சம்பத்தினை பெறுவதற்கான கால சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு.
புதுவிதமான லட்சியங்களை நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த ஆண்டுல ரெசல்யூஷன் ஒன்று எடுப்பீங்க. தீர்மானம் என்ன செய்யணும், எதையெல்லாம் நம்ம முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. பேச்சுக்கள்ல நிதானம் இருக்குங்க. தெய்வ சங்கல்பத்தோடு சில வேலைகளை தொடங்குவீங்க. பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு திருப்தியை தருங்க. விநாயக பெருமான வழிபடுறதுக்கு உகந்த நாளாக இருக்குங்க. பிரதோஷ தினம்ங்கிறதுனால பசுக்களுக்கும் காளைகளுக்கு நல்ல உணவு கொடுங்க. அருகம்புல் கொடுக்கலாம். அதே மாதிரி பச்சை காய்கறிகள், பழங்கள், வஸ்துக்கள் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, காளைகளுக்கும் பசுகளுக்கும் வஸ்திரத்தை நீங்கள் அணிவிக்கலாங்க. தேவையான தீவனங்களுக்கு உண்டான பொருளாதாரத்திற்கு பணம் கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது கோ சம்ரக்ஷணம் என்று பெயர். பசுக்களை காப்பதற்குண்டான சில வழிமுறைகளை நீங்கள் செய்தாலே போதும். அது உங்களுக்கு மகாலட்சுமியுடைய கடாட்சமாக மீண்டும் திரும்ப கிடைக்குங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்னவோ, நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே மீண்டும் திரும்ப பெறுகிறீர்கள் என்பது. ஆக நீங்கள் நிறைய விஷயங்களை பிறருக்கு நல்லதாக செய்யும் பொழுது, எல்லா விதமான வஸ்துக்களும் கொடுத்து எல்லோரையும் பராமரிக்கும் பொழுது அந்த ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு மீண்டும் வந்து சேருங்க. இழந்த செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பேச்சுக்கள் மூலம் காரியம் அனுகூலமாக இருக்கும். வியாபாரத்தை விஸ்தாரம் பண்ணுவீங்க. தொழிலில் விரிவாக்கம் செய்யறது, அடுத்த கட்ட நிலைக்கு முயற்சி பண்ணுறது, தேடல்கள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை தேடி தேடி பார்ப்பீர்கள். நல்ல உணவுகள் கிடைக்கும். நல்ல சுகபோக வாழ்வினை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த நாள் உண்டு. அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தானாக மறைந்துடுங்க. போட்டிகள் தீரும். பொறாமைகள் குறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். தெய்வ பலத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இந்த ஆண்டு முழுவதும் திருப்திகரமாக இருக்குங்க. திறமைக்குண்டானபடி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். உத்தியோகத்திற்கு அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் கைகூடி வரும். நன்மைகள் அதிகம் நிறைந்த நாள்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாளுன்னே சொல்லலாங்க. அவ்வளவு அற்புதங்கள் கொட்டி இருக்கு. அதிசயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்க போகுது. குடும்பத்தாரோட மகிழ்ச்சிகரமாக இந்த நாளுக்குண்டான வேலைகளையும் நேரத்தையும் செலவழிப்பீர்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரக்கூடிய அமைப்பு உண்டு. பொன் பொருளாதார ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிய லட்சியத்தோடு இந்த நாளை தொடங்க போகிறீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆதரவாக இருப்பீங்க. எல்லாருடைய செயலுக்கும் துணையாக இருக்கக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் லட்சியங்கள் பிறக்கும். குறிக்கோளோடு இருப்பீங்க. எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் ஜெயிக்கணுன்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை உதாசீனம் செய்தவர்களுக்கு மத்தியில் உயர்ந்து காட்டக்கூடிய யோகம் கிடைக்குங்க. எல்லோருக்கும் மத்தியிலும் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு பகவானுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நாள் சிறப்பு பல நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கட்டும். ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.